மருமகளே, மாமா உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ரெடியா தெரிக்க நீ? இந்த பூவை உன் தலையில வச்சு விடணும். எவ்வளவு நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திரும்ப மாமா வச்சு விடுறேன். மாமா அத்தை வேற இப்பதான் போனாங்க. எதுக்கு பூவெல்லாம்? ஏய், அவ வர 2 மணி நேரம் ஆகும். நம்ம பாத்துக்கலாம் அதுக்குள்ள. ஏய், நீ போயிட்டு நினைச்சா அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிற? போற வழியில தாங்க ஞாபகம் வந்தது. அந்த மொய் படத்தை பீரோலே வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சு மறக்கிற டயத்தை பாரு. அம்மா, அந்த பீரோக்குள்ள பணம் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடுமா. இந்தா போ, டக்குன்னு போயிட்டு மொய்யை செஞ்சுட்டு வா. சரி ஏங்க, விசேஷ வீட்டுல அந்த பாயாசம், வடை, கேசரி, பிரியாணி போறாங்களாங்க. வரும்போது எடுத்துட்டு வரட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாடியே. நீ சாப்பிட்ட நான் சாப்பிட்ட மாதிரி. நீ நல்ல வயிறு மூட்டை தின்னுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மெதுவா வா. போ போ. அப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் கேட்க கூடாது, ஏன் எடுத்துட்டு வரலன்னு. கேட்க மாட்டேன். போடி சாமி. கேட்க மாட்டீங்களா? போடிண்டா. சரிங்க, பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருக்கு, போ. இன்னும் எந்த தொந்தரவும் இல்லை, ஜாலியா இருக்கலாம். திரும்ப வச்சு விடுறேன். யாரு? இப்ப என்னடியே? ஒண்ணு மறந்துட்டு போயிட்டேங்க. அந்த ஆரத்துக்கு அளவு கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? போற வழியில தான் ஆசாரி வீடு. கொடுத்துட்டு போனோம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே செஞ்சு வைப்பாருங்க. உண்டாச்சு இப்ப ஆரம்போல இருந்து குறையா இருக்கு. ஏண்டி, இன்னும் 1 மாசம் இருக்குடி ஃபங்க்ஷனுக்கு. அப்ப எடுத்தா பார்த்தேன் நானே எடுத்தேன். நல்ல டிசனா. இப்ப கிளம்புடி, போடி. வேற காலம் தெரியாம. ஓ, வேகமா வந்தீங்க. தண்ணி தாகமா இருக்குது. போரு, வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்க. அம்மா, தண்ணி வந்து கொடுமா, குடிக்கிட்டு. இந்தா குடி. போதுண்டி, பஸ்ல போற. ஒண்ணுக்கு வந்துடாதா? போ, போதும். ஏமா நீ அந்த மூலையில நிக்கிற? முட்டடையா இருக்கா? அதான் பாத்துட்டு இருக்கேன். ஏங்க, சும்மா இருக்கும்போது அதை ஒற்றை அடிக்க வைக்க வேண்டியதானே? நான் அடிச்சு சுத்தமா வச்சிடுறேன். நீ போ, ஃபங்க்ஷன் முடிய போது. போயிட்டு வா, போ. சரி, நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வா, போ. பத்திரமா இருங்க. ஆமா, போ. தெரியாம உசுரவே வாங்குறாங்க நம்மள. ஆமா, அத்தைக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிருமாமா. நம்மள வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அவளுக்குலாம் தெரியாதுமா, அது பைத்தியம். உனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ திரும்ப பூ வச்சு விடுற. இன்னைக்கு அவளை கொண்டு ஜெயிலுக்கு அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா பரவாயில்ல. என்ன இருக்கு? யாரு இது? நீ எதுங்க வந்து கதவை தட்டி உயிரை வாங்கிக்கிருக்க? அண்ணே, நீங்க தானே அப்பப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உன் தம்பி வந்தா சொல்லுன்னு. அவன் வந்திருக்கானே, அதுதான் அவனை சாப்பிட சொல்லிட்டு நைஸா உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேடும் போது அந்த நாய் கிடைக்கல. இப்ப பிரச்சனை முடிஞ்ச பிறகு கிடைச்சேன். சரி பரவாயில்ல, போ, நான் பாத்துக்கிறேன், போ. அண்ணே, அவன் உங்ககிட்ட காசு ஏதாவது கைமாத்து வாங்கி தராம போயிட்டானா? அதுக்கு தான் அவனை தேடிட்டு இருக்கீங்களா? அவன் சின்ன பையனே, அவன் மேல கை கீது வச்சிடாதீங்கண்ணே. எவ்வளவு வாங்கியிருக்கான்னு சொல்லுங்க, நானே கொடுத்துறேனே. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பினே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போமா சாமி, போமா. ரொம்ப சந்தோஷண்ணே, உங்களை நம்பிதான் போறேன். அப்புறம் அவன் மேல ஏதாவது கையை கீது வச்சிடாதீங்க பின்னாடியே வந்து, சரியா? அப்புறம் நான் பொல்லாதவளாயிருவேன் பாத்து. நீ பொல்லாதவளாக, நீ புறம்போக்காக. போ, இடத்த காலி பண்ணு, போ. என்னண்ணே இப்படி பேசுறீங்க? போடி. இன்னொரு தடவை வந்தேன்னு வையே, உனையும் அடிப்பேன், உன் தம்பி அடிப்பேன். இந்த கதை அடைக்கும்.
அவசரத்துக்கு அண்டாக்குள்ள கூட கை ஓடாது. இந்த எந்த நாய் வராது, நம்ம செச்ச சாலிதான். இந்த பூவை வைக்க விடுறாங்களா? ஐயோ, ஐயோ அம்மா, ஐயோ என்ன கத்திக்கிட்டு கத்தாத, நான் ஒண்ணுமே செய்யலையே, ஏன் கத்துற? குளிக்கணுமாமா? அவ்வளவுதானே, முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்தே குளிச்சுக்குருவா. டேட் ஆயிட்டமாமா. டேட் ஐடியா வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? சரி சரி சரி, போ, ரெஸ்ட் எடுத்துட்டு போ. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போச்சுங்க. நீங்க வரலைங்கிறதான் குறை. எல்லாருமே உங்களவே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் இத்தனை வருஷம் கழிச்சு போனதுனால எல்லாருமே என்ன விசாரிச்சாங்கங்க. அண்ணன் ஏன் வரல, அண்ணன் வரலன்னு எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க உங்களை தான். நானும் சொல்லிட்டேன், திடீர்னு ஒரு வேலையா போயிட்டாரு, அதனாலதான் வரல அப்படின்ட்டு. அப்புறம் உன் முறப்பொண்ணு இருக்கா இல்லைங்க, அவளும் வந்திருந்தா. வந்ததுல இருந்தே உங்களை தான் கேட்டுட்டு இருக்கான், எப்படி இருக்காரு எப்படி இருக்காருன்னு. நானும் சொன்னேன் நல்லா இருக்காருன்னு. 10 பிள்ளை பெத்துட்டா இன்னும் உங்களே விசாரிச்சுட்டு இருக்கா. அப்புறம் வர வழியில ஆசாரியை பார்த்துட்டு வந்தீங்க. இந்த 2 நாள் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து அந்த ஆரத்தை அளவு கொடுத்துறேன்னு சொன்னேன். அவரும் செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருங்க. ஏண்டியா இவ்வளவு விவரமா வாய்க்கிலேயே பேசுறீங்கள? போகும்போது இந்த எடுக்கிற பொருள் எடுத்துட்டு போவானாமா? அப்படி எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, எல்லாம் ஒன்னால நாசமா போச்சுடியே. சரிங்க, மருமக எங்க? உடம்புக்கு முடியலடி, உள்ள படுத்திருக்கா. ஐயோ, உடம்புக்கு முடியலையா? ஏய், தூங்கிட்டுடியே, பேசாம உட்காருடி, எல்லாம் ஒன்னாலடியே. ஐயோ, என்னம்மா மாமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு, இப்ப பரவாயில்லையா? நான் போறப்ப நல்லா தானே இருந்தேன். டேட் ஆயிட்டா அதான். ஆனா நீ போன மாசம் 6ஆம் தேதி தானே ஆன. அப்படி பார்த்தாலும் இன்னும் உனக்கு நாள் தள்ளி இல்லாம போகணும். இல்ல, போன மாசம் இந்த டைம் தான் ஆனேன், இப்போ இந்த டைம் தான் ஆனேன். நீங்க ஏதோ ஞாபகத்தில் சொல்லியிருப்பீங்க. அப்படியா? ஆமா, ஓன் டேட்டு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆட் இருக்கா? தீர்ந்துருச்சா? போய் நான் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, 2 தான் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிட்டேன். இனிமேல் தான் வாங்கினேன். நீ எதுக்குமா வாங்க போற? உனக்கே உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏய், என்னடி ரகசியமா பேசுனீங்க? கடைக்கு நீ போறேன்ற, என்ன வாங்க போற? பொம்பளைங்க சமாச்சாரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? சின்ன வேணும். இதுக்கு இவ்வளவு ரகசியமா பேசுற? இதெல்லாம் ஒளிச்சு வைக்க வேண்டிய விஷயமா? மத்தவங்க வாய்களையே பேசுறீங்க, இதை சொல்ல வேண்டியதானே? இப்படி பேசி பேசி இன்னும் அடுப்பு கடைக்குள்ள கிடைங்க. போய் டவுன்லாம் போய் பாரு, எவ்வளவு வெளிப்படையா பொம்பளை பிள்ளை வாழுதுன்னு. இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்களா? நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏங்க, நீங்க எப்பெல்லாம் போய் வாங்கி கூடாதுங்க. கடையில பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க நீ பார்த்து? கடையில இருக்கவங்க என்ன சொல்ல போறாங்க? ஊர் உலகம் ஆய்க்க சொல்ல முடியே. என் மருமகள் கொண்டு நான் பார்க்காம இருக்க முடியுமா? நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ பேசாம இரு. நான் போய் வாங்கிட்டு வரேன். மருமகளை பத்திரமா பார்த்துக்க. பாத்தியாமா, இப்படி எங்கேயாவது நடக்குமா? மருமகளை தப்பா பாக்குறவங்களுக்கு மத்தியில ஏன் மருமக, ஏன் வீட்டு பொண்ணு, அவளுக்கு எதுவா இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன்னு எவ்வளவு பெருமையா சொல்றாருன்னு. அப்பப்பா அவர் லூசு மாதிரி பண்ணிட்டாலும் அன்பை காட்டுறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. இவரை நான் புருஷனை அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வள்ளியே, ஏங்க இந்தா நீ கேட்டது வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோ வசனம் பேசுனீங்க, இப்ப இதை கொண்டாந்து என் கையில கொடுக்குறீங்க. மருமகிட்ட கொண்டு போய் கொடுங்க, அவ ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டான். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாக்குறேன். ஐயா,
நான் இவ்வளவு தூரம் பேசுறதுல பெரிய சமூக கருத்து நினைச்சிட்டு இருக்கு. நான் என்ன அர்த்தத்துல பேசுறேன்னு எனக்கு தானே தெரியும். மா என்ன மாமா? என்னம்மா எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்க? நான் போயிட்டு வரத மனசு மாறிட்டியா? இந்த மாதிரி நேரத்தில் எப்படி மாமா என்னால் ரொமான்ஸ் பண்ண முடியும்? இப்போ வர வயிற்று வலியெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. பிரசவ வலி மாதிரி வலிக்கும் மாமா. இப்போ எப்படி என்ன சிரிக்க சொல்கிறீங்க? சரிம்மா நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஆமா, எல்லாருக்கும் 3 நாள் 4 நாள் இருக்கும். உனக்கு எத்தனை நாள்? பட்டியாடா ராகுல், உடம்பு முடியாத நேரத்துல இப்படி போய் கேட்டு அசிங்கமா போயிட்டு என்ன நினைக்க போகுது? ஏய், எங்க சீவி சிங்கரிச்சுக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? ஒரு நாள் வீட்டுல சும்மா உட்கார மாட்டேன் உங்களுக்கு. டெய்லி எங்கேயாவது கிளம்பிடுற? ஓ, இந்த தென்காசியில அழகி போட்டி நடக்குது, அதுக்கு போறியா? அது அழகியே தானே போன, நீ கிளவி எதுக்கு போற? ஏங்க, நாங்க மகளிர் குழுவுல எல்லாரும் மீட்டிங் போறோம். இங்க பாருங்க, சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிட்டேன், சாப்பிட்டு பேசாம தூங்குங்க. அப்படியே மருமனுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவளே கொஞ்சம் பாத்துக்குங்க. அப்புறம் நான் வர்றதுக்கு லேட் ஆகும், பேசாம சாப்பிட்டு தூங்குங்க. சரி, இனிமே நீ வயசுக்கு வந்தன்னா வராட்டி என்ன? இங்கதான் எதுவுமே நடக்க போறது இல்லையே. ஓடி போடின்னு போலாம் போக மாட்டாளே. உடம்பு பரவாயில்லையா? மன்னிச்சிரு. இன்னும் 2-3 நாளைக்கு கொஞ்சம் தொந்தரவே பண்ண மாட்டேன். அப்புறம் பார்த்துக்கிடுவான். நிலைமையை பாரு, சாமியை வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுத்த கூத்தா இருக்கு. இத்தனை நாள் உங்ககிட்ட பேசணும் பின்னாடியே வருவேன். அவருக்கான்னு நினைச்சிட்டு அவளை எங்கேயாவது எதவான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். இன்னைக்கு அவளா போறா, நான் லேட்டா வரேன், என் மருமகளை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போறா. நீயே ரெடியா இருக்க, ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை ஆகி போச்சே. கடவுள் ஏன் தான் நல்லவங்களை இப்படி சோதிக்கிறாரு தெரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்குத்தான் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னுவாங்க. என்ன 3 நாள் தானே? மாமா, நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுமா. நீ இந்த மாதிரி எதாவது கேட்க மாட்டியா? என்கிட்ட பேச மாட்டியான்னு எவ்வளவு தவம் கிடைக்கும். கேளு, என்ன வேணும் கேளு. என்ன வேணும்? செயினை கழட்டி தரட்டா? இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி கொடுத்துட்டா? இந்த தெருவுங்க உனக்கு எழுதி கொடுத்துட்டா? கழட்டி கொடுத்து போட்டுக்கமா. என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும்? நான் உங்க பையன் கல்யாணம் பண்ண பொண்ணு. ஆமா, உங்களோட மருமக, உங்களுக்கு மக மாதிரி தானே. அப்படியே என்னை இப்படி அடையணும்னு நினைக்கிறீங்க, என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? இதனால என்னை விட்டு விலகி போனியா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அவ என் மகனே இல்லை. அவ என் மகனா இருந்தா தானே நீ என் மருமகளாக முடியும். என் மருமகளாக இருந்தா தானே என் மகளாக நான் பார்க்க முடியும். அதே எதுவுமே இல்லையே. யாருக்கிட்டையும் சொல்லிடாத, நம்மளுக்குள்ளே இருக்கட்டும்.